கடந்த 6 ஆண்டுகளாக இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இது 7ஆம் ஆண்டு. இந்த 7ஆம் ஆண்டில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுடைய எடிசன் அவார்டோட ஜூரிஸ் 7 கண்ட்ரி, இந்த வருஷம் 8 கண்ட்ரி, ஆஸ்திரேலியாவில் ஜிடிவியும் சேர்ந்திருக்காங்க. 8 கண்ட்ரி ஜூரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமாக செய்யணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். தென்னிந்திய திரைப்படங்களும் சரி, இந்திய திரைப்படங்களும் சரி, அங்கீகரிக்கக்கூடிய மலேசியா நாட்டில் நம்ம ஷாருக் கானுக்கு டத்தோ கொடுத்த மலாக்கா கவர்னர் இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா வர போறாரு. பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. அவர் வந்து வட இந்தியாவுக்கு மட்டும் கௌரவிக்கல, நம்ம தென்னிந்தியாவை சேர்ந்த, குறிப்பா நம்ம தமிழகத்தை சேர்ந்த பல நடிகர் நடிகை, பல சங்கங்களுக்கு, திரைத்துறையை சேர்ந்த சங்கங்களுக்கு தலைவராக இருந்த திரு ராதா ரவி அவர்களுக்கு டத்தோ வழங்கியிருக்கிறாரு. அவர் தான் இந்த வருஷம் சீஃப் கெஸ்டா வர்றாரு. இந்த 7 இயர்ஸ் என்றதுனால ஹாரி பாட்டரோட ஆத்தரை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். பட் அவங்களோட டைம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்படி இல்லைன்னா அதோட இந்தியாவோட வெளியீட்டாளர் கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஜேம்ஸ் பாண்ட் நாட் 7 படத்தோட வெளியிட்ட சோனி பிக்சர்ஸ் இந்தியாவோட ஹெட் வராங்க. அதே மாதிரி இந்த சினிஃபீல்டில் இணைஞ்சு 7 வருஷம் யார் ஆயிருக்கோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்துறதுக்காக இந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி நிகழ்ச்சி நடக்க இருக்கு. மேலும் வந்து இன்னைக்கு வந்து ஆன்லைன் ஓட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், பேலட் ஓட்டும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இந்த ஓட்டிங் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பிப்ரவரி 16ஆம் தேதி சென்னையில் இருக்கிற லேடி ஆண்டாள் ஸ்கூல் ஆடிட்டோரியத்தில் சேத்பட்டில் இருக்கிற இடத்துல வந்து டெலிகாஸ்ட் நிகழ்ச்சி நடக்க இருக்குது. இதில் வந்து வெளிநாட்டு கலைஞர்களும் உள்நாட்டு கலைஞர்களும் கலை நிகழ்ச்சி நடத்த இருக்கிறாங்க. இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக எங்க கம்பெனியோட ஏவி ஒன்று இப்போ ஒளிபரப்புறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான இருக்கு டு பி ஹியர். அவார்ட் பத்தி சொன்னா I also got nomination for Best Supporting Actress Award for Vijay TV for a Renigunda. So நான் என்ன திங்க் பண்ணா, I already give a 100% acting. So when I reach for award function and யார் அவார்டு எடுத்து தெரியுமா, அவங்ககிட்ட சுத்தமே தமிழ் தெரியாது. So she got award. So அந்த மாதிரி ப்ளீஸ் vote for உண்மை ஆக்டிங் பண்ண ஒரு ப்ராப்பர் நல்லா ஆக்டிங் பண்ண அவங்ககிட்ட votes கொடுத்துங்க. ஸோ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அவங்ககிட்ட கொடுக்க வேணாம். அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, அவன் ரொம்ப கியூட்டா இருக்கு, நல்லா யார் ஆக்டிங் பண்ண சார் சொல்ல மாதிரி நல்லா யார் ஆக்டிங் பண்ண அவங்ககிட்ட ப்ளீஸ் உங்க அவார்ட்ஸ் கொடுத்துங்க. அந்த மாதிரி இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஷோ கண்டிப்பா நல்லா மிகப்பெரிய ஹிட் வரணும். பெஸ்ட் விஷஸ். நன்றி. இங்கு வருகை புரிந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் செல்வகுமார் சாருக்கு வந்து முதல்ல என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். காரணம், ஒரு மிகப்பெரிய மனிதன் தாமஸ் ஆல்வா எடிசன் இன்னைக்கு நம்ம வந்து லக்ஸரியா வாழ்றதுக்கு அவர் ஒரு காரணம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாமேதை அவருடைய பேர்ல வந்து இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படுத்திட்டு இருக்க மகிழ்விக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அவர் பேர்ல விருது கொடுக்குறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை செய்வதற்காக முதல்ல வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெஸ்ட் வில்லன் அர்ஜுன் கடல், ரகுமான் சிங்கம் 2, சம்பத் வத்திக்குச்சி, அபிமன்யு சிங் தலைவா, ராகுல் போஸ் விஸ்வரூபம். பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் விஷால் பாண்டியநாடு, தனுஷ் எதிர்நீச்சல், ஏஆர் முருகதாஸ் ராஜாராணி, சந்திரபிரகாஷ் ஜெயின் தலைவா, உதயநிதி ஸ்டாலின் வணக்கம் சென்னை. மிருத்திகா 555, நஸ்ரியா நசீம் நேரம், ஐஸ்வர்யா அர்ஜுன் பட்டத்து யானை, அஸ்ரிதா செட்டி உதயம் NH4, ஸ்ரீ திவ்யா வருத்தப்படாத வாலிபர் சங்கம். நன்றி, வணக்கம். கலைஞர்களுக்கும் இந்த எடிசன் அவார்டில் வந்து
அவங்களுடைய திறமைகளை காட்டுவதற்கும் அவர்களுக்கு விருது வழங்கியும் வந்திருக்கிறார்கள். அதனால ஒரு உண்மையிலே இந்த நிகழ்ச்சியில நான் வந்து யதார்த்தமாக கலந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக, ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாகவே நான் கருதுகின்றேன். இந்த வாய்ப்பு அளித்த திரு சில்வா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓகே, சிறந்த பெண் பாடகிக்கான விருது பட்டியலில் ஸ்ரேயா கோஷல், வெளிச்சப்பூவே எதிர்நீச்சல், சைந்தவி யாரோ இவன், உதயம் NH4. எடிசன் விருது விழாவிற்கு எங்களுக்கும் இந்த மேடையிலேயே மரியாதை கொடுத்த திரு செல்வா அவர்களுக்கு எங்களுடைய மலேசிய மண் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை இந்த வேளையில சமர்ப்பிப்பதில் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எடிசன் விருது விழா இங்கு மட்டும் அல்லாது மலேசியாவிலே திரு சரவணன் சொன்னது போல மிகவும் பிரபலமான ஒரு விருது விழா. கடல் தாண்டிய மலேசிய மண்ணில் இருக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கும் அங்கீகாரம் வழங்கும் வகையில் அவர்களுடைய திறமைகளையும் அங்கீகரிப்பதில் இந்த எடிசன் விருது விழா தவறவே இல்லை. கண்டிப்பா எங்களுடைய சார்பில் நீங்க ஒரு பலத்த கைத்தடல் எடிசன் விருதுக்கு கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே நாங்க மகிழ்ச்சி அடைவோம். டத்தோ அப்படின்னு சொல்லி நம்ம ராதாரவி அவர்கள் சொன்னாங்க. டத்தோ அப்படின்ற பட்டம் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியாம ஒரு சில பேருக்கு இருக்கலாம். எங்களுடைய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், கலைக்கு சேவை செய்தவர்கள், நாட்டிற்கு சேவை செய்தவர்கள், அவர்களுக்காக வழங்கப்படுகிற அரசாங்க உயரிய விருது. அது உங்களுடைய பத்மபூஷன், பத்மஸ்ரீ அதையும் தாண்டி ஒரு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விருது தான் டத்தோ என்ற விருது. அது அவர் சொன்னது போல ஒரு தென்னிந்தியருக்கு மட்டும் இல்ல, ஒரு தமிழருக்கு முதலாக மலேசியாவில் கிடைத்தது அப்படின்னு சொன்னா அது ராதாரவி அவர்களுக்கு தான். இதையும் நான் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம், டத்தோ அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாம இருக்கலாம், அதனால சொல்றேன். சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது AR ரஹ்மான் அவர்கள், மரியான், வத்தி குச்சு ஜிப்ரான், ராஜா ராணி திரைப்படத்திற்காக GV பிரகாஷ், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் டி இமான். நன்றி, வணக்கம். எடிசன் விருது பெறுபவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த அறிமுக இசையமைப்பாளர் தேர்வு பட்டியலில் ராஜேஷ் முருகேசன் நேரம் படம், சித்தார்த் விபின் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமார, பிரேம்குமார் நவீன சரஸ்வதி சபதம், யதீஷ் மகாதேவ் சொன்னா புரியாது, நடராஜன் சங்கரன் மூடர்குடம், இவங்கெல்லாம் புதிய இசையமைப்பாளருக்கான தேர்வு பட்டியல் இருக்காங்க. பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க, நல்ல விஷயங்களா. உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரே விஷயம் என்னன்னா இந்த பேர் தான். ஸோ எல்லாருமே அதை பற்றி சொன்னாங்க, அதனால நிறைய பேசணும்னு வந்தேன். பட் ராதாரவி சார் எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து நாமினிஸ் மட்டும் சொல்லிடுறேன். பெஸ்ட் சப்போர்ட்டிவ் ரோல் இன் ஃபீமேல் ஆண்ட்ரியா விஸ்வரூபம், சுனைனா சமர், சஞ்சிதா சூதுகவும், தன்யா பாலகிருஷ்ணன், ராஜாராணி, டாப்சி ஆரம்பம். தேங்க்யூ. நாடோடிகள் படத்தில் பாடினதுக்காக எடிசன் அவார்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் 2012 ஒருக்கல் ஒரு கண்ணாடி, ஆம்பளைக்கு பொம்பளைக்கு அவசரம், வேளாண் மச்சவன், அந்த பாடல் 2க்கும் விருது வாங்கினேன், எடிசன் விருது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய விருதுகள் அந்த மாதிரி அமையும் பொழுது எவ்வளோ அங்கீகாரம் நமக்கு கிடைக்குதுங்கிறத நான் அப்போதான் உணர்ந்தேன். அதே மாதிரி இப்போ 8வது ஆண்டு எடிசன் அவார்டு இவங்க வந்து 7வது ஆண்டு 8 கண்ட்ரி, 7 கண்ட்ரிலேருந்து இப்போ 8 கண்ட்ரி. இந்த விழா வந்து பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி லேடி அண்ட் ஆல் ஸ்கூலில் வந்து மாலை நடக்குது. இன்னிலேருந்து வேற ஓட்டிங் ஆரம்பம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்குது, பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும். கண்டிப்பாக விருது வாங்குற அத்தனை பேரும் வந்து மனமாற இந்த எடிசன் அவார்டு வந்து வாழ்த்துது. எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களையும் அங்கே சந்திக்கலாம். சந்திக்க முடியாதவங்க அத்தனை பேரையுமே வந்து நம்ம அன்னைக்கு லேடி அண்ட் ஆல் ஸ்கூலில் சந்திக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்களும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் இந்த விருது மூலமா. எடிசன் அவார்டு வாங்கினவனே தான் ஆடு காலத்துக்கு சொல்ல மட்டும் 6 தேசிய விருது அறிவிச்சிருந்தாங்க. அப்போ ஒத்த சொல்லல பாடலுக்கும் நடனத்துக்கு தேசிய விருது அறிவிச்சிருந்தாங்க. சாருக்கு ஒன்று சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு இந்த மேடையில இந்த
யார் யார் நாமினேஷன் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அறிவிக்கிறதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த எடிசனுடைய ஒருங்கிணைப்பாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யாரெல்லாம் இதில் வந்து நாமினேஷன் ஆயிருக்காங்கிறதுக்காக பேர் சொல்றேன். விஜய் யுஸ்தா சார், பார்க்காத வருத்தப்படாத வாலிபர் சங்கம். ரெண்டாவது மோஹித் சௌஹான், வெளிச்சப்பூவே எதிர்நீச்சல். கானா பாலா சார், ஹே பாப்பா ராஜா ராணி படத்துக்காக. யுவன் சங்கர் ராஜா சார், கும்பசூரா மரியன் படத்துக்காக. ஸ்ரீராம் பார்த்தசாரி சார், ஆனந்த யாழை தங்க மீன்கள் படத்துக்காக. இவங்க எல்லாரும் கண்டிப்பா விருது வாங்கணும். அதே மாதிரி வர்ற அத்தனை கலைஞர்களும் விருது வாங்கணும்னு சொல்லி எடிசன் அந்த டீம் சார்பாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நிறைய பேர் ஒரு 4 வரி நீங்க பாடணும் அப்படின்னாங்க. அதுலயும் மெயினா கேட்டது வந்து மத யானை கூட்டத்தில் இப்ப நான் பாடினது. அது யார் அதான் சொன்னார், நீங்க தான் அது பாடினீங்கன்னு நிறைய பேருக்கு தெரியலங்க, அது கொஞ்சம் பாடி காட்டுங்கன்னாங்க. அதே மாதிரி அந்த பாட்டு என்ன பழைய பாட்டினுடைய டியூன்ல ஏன் வந்தது அப்படின்னு கேட்டாரு. அது கிராமத்துல என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஒரு பெரிய தலைவர்கள் பெரிய கலைஞர்கள் யாராவது அந்த ஊர் பெரிய ஆள் இறந்துட்டாக்க, அப்ப என்ன பண்ணாங்கன்னா எடுத்த உடனே அவரை பத்தி கதை சொல்ல முடியாதுங்கிறதுக்காக, இப்ப நான் எப்படி சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி எடுத்த உடனே சொல்ல முடியாதுங்கிறதுக்காக நம்ம சினிமாவில வந்த அது மெலோடி பாட்டாலும் சரி சோகமான பாட்டம் சரி அதை எடுத்து பாடிட்டு அதுக்கப்புறம் அவரை பத்தி இவர் இப்படி வாழ்ந்தாரு இப்படி இருந்தாரு அப்படிங்கிறதுக்காக கதைக்காக பாடுவாங்க. எங்க ஊர்ல நிறைய எப்படி பாடுவாங்கன்னாக்க, அந்த கரகாட்டக்காரர்ல வந்து குடகுமலை காற்றில் வரும் பாட்டுக்குதா அந்த பாட்டை வந்து பாடுவாங்க. குடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலி அப்படின்னு பாடுவாங்க. இப்படிதான், ஏன்னா அது எவ்வளவு மெலோடியா அழகா பாடியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதை வந்து அப்படி பாடி அந்த மாதிரிதான் அந்த கதையை சொல்லுவாங்க. அதுக்காக அந்த படத்துல மத யானை கோட்டை படத்துக்காக மறைந்த டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய சொல்லாத நாளில்லை சொல்ல மிகும் அடிவாளா அந்த படத்திலிருந்து ஒரு 4 வரி பாடி அதுக்கப்புறமா அந்த பாட்டு வரும். அது கேட்டிருக்கிற பத்திரிகை நிருபருக்கும் தொலைக்காட்சி அவங்களுக்கும் 4 வரி பாடுறேன். உன்னை வணங்காத நேரமில்லை எங்கள் கருப்பையாவே, வாழ்க்கையில் ஒளி வீசும் வரந்தரும் 3 சாமி. உன்னை வணங்காத நேரம் இல்லை எங்கள் கருப்பையாவே, வாழ்க்கையில் ஒளி வீசும் வரந்தரும் 3 சாமி. வணங்காத நேரம் இல்லை எங்கள் கருப்பையாவே, மதையான கூட்டத்துக்கு மரியாதை செலுத்துகின்றோம், மதையான கூட்டத்துக்கு மரியாதை செலுத்துகின்றோம். குத்தம் குறை இருந்தாக்க மன்னிக்கவும் வேண்டுகின்றோம், குத்தம் குறை இருந்தாக்க மன்னிக்கவும் வேண்டுகின்றோம். வணங்காத நேரம் இல்லை எங்கள் கருப்பையாவே, வாழ்க்கையில் ஒளி வீசும் வரந்தரும் 3 சாமி.